வணக்கம். திருச்சியில் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான தனியார் தொலைக்காட்சி குமாரபாளையத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மூடப்பட்டது என்கிற ஃப்ளாஷ் நியூஸை போடுறாங்க. எதுக்கு குமாரபாளையத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை மூடுறாங்க? குமாரபாளையத்தை சார்ந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதையொட்டி அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தன்னிச்சையாக எழுந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை 5 மணி நேரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் காவல் நிலையத்தையே உள்ளேயே புகுந்துருவாங்க அப்படிங்கிறதுனால பயந்து குமாரபாளையம் காவல் நிலையம் மூடப்பட்டதாக அந்த தனியார் தொலைக்காட்சி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. நான் முதல்வர் சிஎம் விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய ஆட்சியில் ஒரு காவல் நிலையமே மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னா இதை என்ன சொல்கிறது? இன்னொரு செய்தியை சொல்கிறேன். ஒரு தினத்திற்கு முன்பு இந்தியாவே அதிர்ந்து போன ஒரு சம்பவம் சென்னையில் நடந்தது. இலங்கை வம்சாவழியை சார்ந்த யான்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இல்லையா? எப்படி நடந்தது? சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மதுபான விடுதி. அந்த மதுபான விடுதியினுடைய ஓனர் யார்? தாவேக்கா என்று சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்த பாலாஜி என்று சொல்லக்கூடிய நபர். இந்த பாருக்குள்ள 17 வயது கூட பூர்த்தியாகாத 18 வயது நிரம்பிய இன்னொரு பெண், இவங்க 2 பேரையும் உள்ள போவதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு எழுகிறது. பாருக்குள்ள அவங்கள அனுமதித்ததால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அந்த பிள்ளைகளுடைய உயிரே போகக்கூடிய அளவுக்கான பிரச்சனை நடந்திருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன? அந்த பாருக்குள்ள ஆரம்பித்த சம்பவம் வெளியே கண்டினியூ ஆகி பிறகு என்ன, காருக்கு மேலே மோதி அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இறக்கும்போது இந்த துரத்தி கொண்டு வந்த இந்த பசங்க இருக்கிறாங்களே, 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? அந்த காருக்குள்ளே 8 பேர் இருந்திருக்கிறாங்க. 3 பேர் மட்டுமே இதுவரையிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதி 5 பேரை ஏன் இந்த நொடி வரையிலும் கைது செய்யப்படவில்லை என்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்களால் முன்வைக்கப்படுகிறது. கூடுதலாக இந்த தாவேக்காக்காரன் பாலாஜி நடத்தி கொண்டிருந்த இந்த பார் இருக்குல்ல, இந்த மதுபான விடுதி, இது சட்டத்திற்கு புறம்பான வகையில் அந்த பார் செயல்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ இவையெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு அடுத்ததான மிக முக்கியமான கேள்வி என்ன? இன்றைக்கி தாவேக்காவினுடைய பெரிய பலமே ரீல்ஸ் போடுறது தான். ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாத்துறது தான் இல்லையா? அந்த வகையில் இப்போ ஒரு ரீல்ஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக ஒன்று ஓடிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, சாதாரணமான பெட்டி கடை இருக்கு இல்லையா? பெட்டி கடையில் மதுபானம் விற்று கொண்டிருப்பதாக இன்றைக்கு ரீல்ஸ் பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம். நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் நடக்குது. பொறுப்பு, அதாவது விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 20 நாட்களாகிறது. ஒரு நாள் கூட, ஒரே ஒரு நாள் கூட பெண்களுக்கு எதிரான அநீதி நடக்காத நாள் என்று ஒரு நாளை உங்களால் சுட்டி காட்ட முடியுமா? முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சம்பவங்களெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது தொடர்பாக கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறது யார் கேட்கணும்? பத்திரிகையாளர் கேட்கணும். பத்திரிகையாளர் கேட்கறதுக்கு விஜய் என்ன பண்ண, கும்பிடு போட்டுட்டு ஓடிடுறாரு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு செய்தி வந்தது. என்ன அப்படின்னா, ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் திருச்சியில் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டத்தில் செய்தியாளர்கள் நேரடியாக சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. வெளியே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, டிவியில் ஓடும், அதை பார்த்து நீ குறிப்பெடுத்துக்கோ. என்ன இது? என்ன நடக்குதுங்க இங்கே? ஏன் பயப்படுகிறார் விஜய்? ஒருவேளை மோடி கிட்ட நார்வேல ஒரு பெண் பத்திரிகையாளர் கேட்ட மாதிரி மேடையிலே டக்குன்னு ஒரு பத்திரிகையாளர் ஏதாவது எழுப்பி கேள்வி கேட்டால் விஜயுடைய நிலைமை என்னவாகும்? பயந்து தான் அனுமதி மறுக்கப்பட்டதா? பிறகு இந்த செய்தி தனியார் ஊடகங்களில் அது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது. வைரலானது பயந்து போன விஜயினுடைய நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் உள்ளேயே ஒரு இடம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தட்டு தடுமாறி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும், போதிய பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் போதே இப்படி என்றால், போதிய பெரும்பான்மை இவர்களுக்கு கிடைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசணும் இல்லைங்க? அப்போ என்ன அப்படின்னா, பிரச்சனை என்ன அப்படின்னா, எதையுமே எதிர்கொள்ள துணிச்சல் இல்லை. காரணம், இவர்கள் வடை சுட்டார்கள். தேர்தலுக்கு முன்பு பல வகைகளில் வடை சுட்டாங்க. அதை இன்னைக்கு செயல்படுத்த முடியல. சினிமா மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு வந்தாங்க. நிஜம் வேறவாயிருச்சு. ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கு நான் கேட்கிறேன், தமிழக உரிமை அது எவ்வளோ பெரிய சிக்கலை சந்தித்து வருகிறது. ஐயன் வள்ளுவன் இல்லையா? இன்றைக்கு தமிழ்நாடு என்றால் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று வள்ளுவன்.
வள்ளுவனுக்கு காவி சாயம் பூசியிருக்கிறார்கள் கவர்னர். இப்போ இந்த நிகழ்வை ஒட்டி பல ஊடகங்கள் கேள்வி கேட்குறாங்க. ஒரே ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மட்டும் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் இது தவறு அப்படின்னு போடுறாரு. நேரடியாக பார்க்கக்கூடிய தாவேகா கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே ஓடி எஸ்கேப் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், முதல்வர் இது குறித்து பேச வேண்டாமா? தமிழ்நாட்டினுடைய ஐயன் வள்ளுவனுக்கு காவி சாயம் பூசுவது கண்டனத்துக்குரியது என்று ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து, சனாதனத்தை நம்பக்கூடியவர்களை பார்த்து பேச வேண்டாமா? ஏன் அந்த துணிச்சல் இல்லாமல் போனது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. உங்களை சினிமாவில் பார்க்கும்போது நீங்கள் பயங்கரமாக 50 பேர் அடிக்கிறீங்களே, நிஜத்தில் நீங்கள் ஏன் இப்போ இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவருடைய ரசிகர்களே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். புசி ஆனந்த் ஒரு கூட்டத்தில் நடந்து போகிறார். ஊடகங்களெல்லாம் கேட்குறாங்க, தேமுதிகவுடைய பிரேமலதா சொல்கிறாங்க, விஜயனுடைய ஆட்சியில் பெண்கள் குழந்தைகள் பெரிய சிக்கல் இருக்கிறாங்களே, சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருச்சே, என்ன நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு புசி ஆனந்தை பார்த்து பத்திரிகையாளர்கள் சூழ்கிறார்கள். அப்போது புசி ஆனந்த் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அப்படியே நழுவி ஓடும் போது பக்கத்தில் அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை பார்க்குறாரு. துளசியம்மா நீயா, எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் ஓடக்கூடிய காட்சியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் விஜய் கும்பிடு போட்டுட்டு ஓடுறாரு, இன்னொரு பக்கம் புசி ஆனந்த் வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது ஒரு ஓடிடலான்னு ஓடுறாரு. இது எந்த மாதிரியான ஆட்சி என்று தெரியவில்லை. நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், இப்போது விஜய் அவர்கள் வந்தார், இப்போ தான் குழந்தை பத்திருக்கு, நீ தவழணும் வளரணும் அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், தவழுறவங்க வீட்டில் வளர்கிறவங்க வீட்டில் எல்லாம் கோவையில் நடந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருந்தா நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்களா? ஆமாம் தவழ் விட்டுங்க, பெரியவங்க ஆகட்டும், அது வரைக்கும் நாங்கள் பொறுத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம் இல்லையா? சட்ட ஒழுங்கு இப்போது உங்கள் கைகளில் இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு பெண்களையும் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கி கூட ஒரு செய்தி வருது, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தி வருது, சிங்கப்படை அமைக்கப்பட போகுது இல்லையா? அதில் அமைக்கப்பட போகிற சிங்கப்படையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே காவலர்களிடமிருந்தே ஒரு மிகப்பெரிய அளவிலான பாலியல் சீண்டல் வந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. நயினார் நாகேந்திரன் இது குறித்து சொல்லியிருக்கிறார். அண்ணா என்று பெண்கள் உங்களை அழைக்கிறார்கள், அப்படி அண்ணா என்று சொல்லி அழைக்கக்கூடியவருடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லையே அப்படிங்கிற குரல் இன்றைக்கு எழ ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வடை சுட்டது அப்படி. நீங்கள் அந்த மாதிரியான ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆட்சி பொறுப்பு வரமாட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னெல்லாமோ வடை சுட்டீங்க, ஆனால் ஏதோ நடந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டீங்க. இன்றைக்கி திணறிக் கொண்டிருக்கிறீர்கள், தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.